சாஸ்திர முறைகளின்படி படுக்கையில அமர்ந்துகிட்டு சில காரியங்களை கண்டிப்பா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். படுக்கையில அமர்ந்துகிட்டு சாப்பிடுறது அப்படிங்கிறது கண்டிப்பா கூடாதுங்க. அதனால வறுமை வீட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிறது ஐதீகம். படுக்கையில அமர்ந்து சாப்பிட்டா அன்னபூரணி தேவியுடைய கோபத்துக்கு ஆளாகி நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது, படுக்கையில அமர்ந்து பணம் எண்ணுவது கூடவே கூடாது. மீறினா மகாலட்சுமியுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும். மூணாவது, படுக்கையில அமர்ந்துகிட்டு வியாபார கணக்குகளை பார்க்கவே கூடாது. ஏன்னா வீட்டுல எதிர்மறை ஆற்றல் அதிகமாகறதோட குபேரனுடைய அருள் கிடைக்காம போயிடும். நாலாவது, படுக்கையில பகல் நேரத்துல அதிகமா தூங்குறது கூடாது. அதனால வீட்டுல கடன் மற்றும் வறுமை ஏற்படும். அசதி வந்தா மட்டும் படுத்துக்கலாம். அஞ்சாவது, படுக்கையில ஈரக்காலோட உறங்குறது கூடவே கூடாதுங்க. அப்படி உறங்கினா வீட்டுல சண்டை கலகம் இது மட்டும் ஏற்படுறதோட சனி பகவானுடைய கோபத்துக்கும் ஆளாக நேரிடும். அசுத்தமான ஆடைகளோட படுக்கிறதையும் அவாய்ட் பண்ணணும். இது தூக்கத்தை கெடுக்கிறதோட மன அழுத்தத்தையும் கொடுக்கும். காலங்காத்தால படுக்கையை விட்டு எழுந்ததுமே அதை உடனடியா சுத்தம் பண்ணணும். அப்படியே போட்டு வைக்கிறதும் கூட நம்ம வீட்டுல வறுமையை ஏற்படுத்தும். குழந்தைகள் படுக்கையில அமர்ந்து கல்வி கற்பதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இதனால அவங்களுடைய நினைவாற்றல், கற்றல் திறன் எல்லாமே பாதிக்கப்படும்.